வீடியோவில் நம்ம எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துங்க. பாக்ஸு சின்னதாக கூட எடுத்துங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர் எடுத்து வச்சுங்க. இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கர் அளவு வச்சுட்டு அந்த ஓட்டை போட்டுருங்க. அதே மாதிரி 2 சைடும் ஓட்டை போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கர் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருங்க. உள்ளே போட்டு வச்சுட்டு அதை கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்து ஃப்ரீயாக வச்சு ஒட்டுருங்க. டேப் போட்டு ஒட்டிடுங்க. என்கிட்ட ஃபெவிக்விக் இல்லை, அதனால் டேப் போட்டு ஒட்டிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ளூடூத் போர்டு தான் ரெடி பண்ணோம். இப்போ ப்ளூடூத் போர்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் சைடில் போட்டிருக்கேன் பார்த்துங்க. இப்போ ப்ளூடூத் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இதுக்கும் நான் டேப் போட்டு ஒட்டிட்டேன். டேப் போட்டு ஒட்டிட்ட உடனே இது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது உள்ளே நான் வந்து ஏற்கனவே பேட்டரி செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ நான் சரியாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேட்டரி இருக்குது தெரியும் உள்ளே. நீங்கள் பேட்டரி வச்சுட்டு இந்த போர்டு செட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ஷன் வேலை தான். இப்போ அந்த கனெக்ஷன் எடுத்து கரெக்டாக ஸ்பீக்கர் அவுட்புட்டில் மார்க் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைனில் பேட்டரி அவுட்புட் கொடுத்துருங்க. இப்போ ஸ்பீக்கர் அவுட் வந்து ஸ்பீக்கர் எடுத்து கொடுத்துருங்க. 2 ஸ்பீக்கர் தான் கரெக்டாக பார்த்து கொடுங்க. மாற்றி கீற்றி கொடுத்துட்டு போகிறீங்க. 2 ஸ்பீக்கர் தான் கரெக்டாக கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பாக்ஸ் மூடிடலாம். மூடிட்டு டேப் அடிச்சுட்டு இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். Bluetooth mode. ஸ்பீக்கர் சவுண்ட் ஆன் ஆனது உங்களுக்கு கேட்டிருக்கும். இப்போ நான் பாட்டு ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்ம லோ பட்ஜெட்லேயே செஞ்சுக்கலாம். இது காம்பேக்டாகவும் இருக்கும். நம்ம வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயே 5 வோல்ட்டு சார்ஜர் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இதுலேயே சார்ஜர் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சவுண்டும் நல்லா தான் இருக்குது. நான் பாட்டு வச்சு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாட்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போன்னு நினைக்கிறேன் பாட்டு பாடினது. நான் ஃபுல் பாட்டு ஏன் போடலன்னா காப்பிரைட்டு கிளைம் ஆகிடும். அதனால தான் ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் தரமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. பேஸ் எல்லாம் நல்லா ஓரளவு போதுமான வருது. இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து நார்மல் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்னால அவ்வளோ பேஸ்லாம் வராது. டைப்பில் இருக்க ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா பேஸ் எடுத்து தரும். அதே மாதிரி சார்ஜரும் நல்லா நிற்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் மெமரி கார்டு போட்டுருக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். சவுண்டும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சார்ஜர் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன்.